இஸ்ரேல் அரசியலில் கடந்த 6 ஆண்டுகளாக பெரும் புயலை கிளப்பி வரும் பெஞ்சமின் நெதன்யாகுவின் சட்ட போராட்டம் இப்போது ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது. பல ஆண்டுகளாக நீடித்து வரும் ஊழல் வழக்குகளில் இருந்து தப்பிக்க அல்லது ஒரு முடிவுக்கு வர நெதன்யாகுவிற்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்குவது குறித்த ஆலோசனைகளை இஸ்ரேல் ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக் முறைப்படி தொடங்கியுள்ளார். இந்த விவகாரம் இஸ்ரேல் நாட்டின் அரசியல் வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டாக பார்க்கப்படுகிறது. ஜனாதிபதி ஹெர்சாக் நெதன்யாகுவின் வழக்கறிஞர்கள் மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர்களை அழைத்து முதற்கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தவிருக்கிறார். இது மன்னிப்பு வழங்குவதற்கான இறுதி முடிவு அல்ல என்றாலும் இந்த நகர்வு இஸ்ரேலிய அரசியலில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீது லஞ்சம், மோசடி மற்றும் நம்பிக்கை துரோகம் என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. முக்கியமாக 3 வழக்குகள் அவர் மீது பாய்ந்துள்ளன. முதலாவது வழக்கில் பெரும் தொழிலதிபர்களிடம் இருந்து விலை உயர்ந்த பரிசுகளை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு சாதகமாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இரண்டாவது வழக்கில் ஊடக நிறுவனங்களுடன் இணைந்து தனக்கு ஆதரவாக செய்திகளை வெளியிட செய்ததாகவும், மூன்றாவதாக பெசசக் வாலா விவகாரத்தில் பெரும் நிறுவனங்களுக்கு சாதகமாக அரசு விதிமுறைகளை மாற்றி உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும் தாகவும் அவர் மீது வழக்குகள் உள்ளன. நெதன்யாகு இந்த அனைத்து குற்றச்சாட்டுகளையும் திட்டவட்டமாக மறுத்து வருவதுடன் இது தனக்கு எதிரான அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று தொடர்ந்து கூறி வருகிறார். இந்த சந்திப்பை ஜனாதிபதி ஹெர்சாக் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே அணுகுகிறார். சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இந்த வழக்குகள் நாட்டின் ஸ்திரத்தன்மையை பாதிப்பதாக கருதி ஒரு சுமூகமான முடிவை எட்ட இந்த முயற்சியை அவர் மேற்கொண்டுள்ளார். பல ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் இந்த சட்ட போராட்டம் இஸ்ரேல் நாட்டு மக்களின் கவனத்தை முழுமையாக ஆக்கிரமித்துள்ளது. ஒரு பிரதமர் பதவியில் இருக்கும்போதே குற்றச்சாட்டுகளை சந்திப்பது அந்த நாட்டின் ஜனநாயகத்திற்கே ஒரு பெரும் சவாலாக பார்க்கப்படுகிறது. தற்போது ஜனாதிபதி மட்டத்தில் இந்த பேச்சுவார்த்தை தொடங்கி இருப்பது நெதன்யாகுவின் எதிர்காலத்தை பிரகாசமாக்கப் போகிறதா அல்லது இந்த சட்ட போராட்டம் மேலும் சில காலம் நீடிக்கப் போகிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. விசாரணை பாதையில் நிறுத்தப்பட்டிருக்கும் நிலையில் ஜனாதிபதியின் இந்த தலையீடு எத்தகைய மாற்றங்களை கொண்டு வரும், இந்த 6 ஆண்டு கால சட்ட போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி விழப்போகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.